முஸ்லிம்களின் புனித பூமியும் முதல் கிபுலாவுமாகிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயல் அமைய பெற்றிருக்கும் பாலஸ்தீனம் மற்றும் இன்னும் 3 நாடுகளை சேர்த்துதான் ஷாம் தேசமாக அறியப்படுகிறது. இந்த ஷாம் தேசத்திற்கு வல்ல இறைவனால் அவனுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சிறப்புகள் மிகுந்த நற்செய்திகளை கூறினான். வல்ல இறைவனால் கூறப்பட்ட அந்த நற்செய்திகளின் சுருக்கமான பார்வையே இது. பலஸ்தீன் பெருமதியான ஒரு தேசமாகும். இஸ்லாத்தின் ஒளியில் பலஸ்தீனை நோக்கும் போது அதன் அந்தஸ்தையும் முக்கியத்துவத்தையும் சரியாக அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் முஸ்லிம்களின் பார்வை அதன் மீது சாய்கிறது, உள்ளங்கள் அதன்பால் ஈர்க்கப்படுகிறது. அருள் நிறைந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அங்குதான் அமைந்துள்ளது. இது முஸ்லிம்களின் முதல் கிபுலாவாகவும் 3வது புனித ஸ்தலமாகவும் விளங்குகிறது. பலஸ்தீனினதும் அல் அக்ஸாவினதும் சிறப்புகள் குறித்து அல் குர்ஆன் 1க்கு மேற்பட்ட இடங்களில் எடுத்தியம்பியுள்ளது. பலஸ்தீனை அருள் புரியப்பட்ட பூமி என்று அது குறிப்பிட்டுள்ளது. ஷாம் தேசத்திற்கு நற்செய்தி உண்டு. இந்த வார்த்தை அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளாக இருக்கிறது. ஷாம் தேசத்திற்கு நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு ஒரு இன்பம் உண்டு. இப்போது வேண்டுமானால் ஷாம் தேசம் அலக்களிக்கப்படலாம். ஆனால் ஷாம் தேசத்திற்கென்று ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நிச்சயமாக, இன்ஷா அல்லாஹ். ஷாம் தேசம் என்பது சிரியா, பலஸ்தீனம், ஜோர்தான், லெபனான் ஆகிய இந்த 4 நாடுகளை சேர்ந்ததே ஷாம் தேசமாக இருக்கிறது. ஷாம் தேசத்தின் சிறப்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பிரார்த்திக்கப்பட்ட இடங்களில் ஒன்றுதான் இந்த ஷாம் தேசமாகும். அல்லாஹுவின் பரக்கத்து பொருந்திய இடங்களில் ஒன்றுதான் ஷாம் தேசமாகவும் இருக்கிறது. நமது 3வது புனித ஸ்தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள இடமும் இந்த ஷாம் தேசம்தான். அதிகமான நபிமார்களை சுமந்த பூமியும் இந்த ஷாம் தேசமாகத்தான் இருக்கிறது. உலகில் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களின் நெற்றிகள் வல்ல இறைவனுக்கு சிரம்பணிந்து சுஜூது செய்ததும் இந்த ஷாமில் தான். வானவர்கள் தங்கள் இறக்கைகளை விரித்து வைத்திருப்பதும் ஷாம் தேசத்துக்காகத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்காவை விட்டு வியாபாரத்திற்காக சென்ற இடமும் இந்த ஷாம் தேசம்தான். பாரசீக கோட்டையில் இஸ்லாமிய கொடி பறக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று கூறினார்கள். அதுவும் இந்த ஷாமில் தான். 8000க்கும் அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதானதும் இந்த ஷாம் தேசத்திற்காகத்தான். உலகில் பல இடங்களில் குழப்பம் ஏற்படும் போது ஈமான் தஞ்சம் அடைவதும் இந்த ஷாமில் தான். கியாமத் நாள் வரையிலும் ஈமானுக்காக மட்டுமே போராட்டம் நடக்கும் பூமியும் இந்த ஷாம் தேசம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போராட்ட குழுவை ஆதரித்தார்கள். இந்த குழுவும் இந்த ஷாம் தேசத்தின் குழுவைத்தான். அப்போதைய வல்லரசான பாரசீகத்தை இந்த முஸ்லிம்கள் விரட்டிய இடமும் ஷாமில் தான். மல்ஹமா என்ற மிகப்பெரிய யுத்தம் தொடங்குவதும் இந்த ஷாம் தேசத்தில் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவதும் இந்த ஷாமில் தான். தஜ்ஜால் கொல்லப்படுவதும் இந்த ஷாமில் தான். மஹ்ஷர் பூமி ஏற்படுவதும் இந்த ஷாம் தேசத்தில் தான். கியாமத் நாளில் நெருப்பு ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று திரட்டுவதும் இந்த ஷாமில் தான். இன்னும் எத்தனையோ இந்த ஷாமிற்கு சிறப்புகளும் மகத்துவமும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஷாம் அழிக்கப்படுகிறது என்று யாரும் கவலை கொள்ள வேண்டாம். இஸ்லாம் இந்த பூமியில் உள்ளவரையில் ஷாம் தேசத்தை யாராலும் அழித்து விட முடியாது. இப்போது நாம் செய்ய வேண்டிய பணிகளில் ஒன்றுதான் இந்த ஷாம் தேசத்திற்கும் அங்கு போராடும் மக்களுக்கும் அதிகம் பிரார்த்திப்பதே ஆகும். இன்ஷா அல்லாஹ். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.